வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப டேஸ்டியான ஒரு தக்காளி ஊறுகாய். இந்த தக்காளி ஊறுகாய் வந்து ஹேண்டியா இருந்துச்சுன்னா இது வந்து நிறைய ஐட்டத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். சட்னி இல்லைன்னா நீங்க வந்து இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எதுக்கு வேணாலும் இது தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். தயிர் சாதத்துக்கு, பருப்பு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஆப்டான காம்பினேஷனா இருக்கும். வெறுமனே நீங்க ரைஸ்லயே கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். சரி வாங்க இந்த டேஸ்டியான தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். தக்காளி ஊறுகாய்க்கு நான் வந்து 1/2 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். புளி வந்துட்டு ஒரு நெல்லிக்காய் அளவு, பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி. இதுக்கு வந்து புளி கொஞ்சம் ஜாஸ்தி போடுறேன். ஏன்னா நான் வந்து பெங்களூர் தக்காளி எடுத்துருக்கேன். இது கொஞ்சம் இனிப்பா இருக்கும், அதனால கொஞ்சம் புளி ஜாஸ்தி போடுறேன். நீங்க வந்து நாட்டு தக்காளி யூஸ் பண்றீங்கன்னா புளியை வந்து பாதி அளவா குறைச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு வந்துட்டு கடுகு 1 டீஸ்பூன், கொஞ்சமா கருவேப்பிலை, சீரகம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். இது வந்து ஒரு கட்டை பூண்டு, ஒரு முழு கட்டை பூண்டு எடுத்து உளிச்சு வச்சிருக்கேன். மிளகாய் பொடி வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, உப்பும் அதே அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, பெருங்காயம் கொஞ்சமா. தக்காளி வந்துட்டு இந்த காம்பை வந்து வெட்டிடுங்க. நம்ம வந்து இந்த தக்காளி அரைக்க போறோம், அதனால ரஃபா சாப் பண்ணிக்கலாம் தக்காளியை. இந்த தக்காளி வந்து யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நல்லா கழுவிட்டு ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சிருங்க, ஈரம் இல்லாம. ஈரம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு தக்காளி ஊறுகாய் சீக்கிரம் கெட்டு போயிடும். சும்மாவே தக்காளி ஊறுகாய் வந்து ரொம்ப நாளெல்லாம் தாங்காது. கொஞ்ச நாளைக்கு தான் நீங்க வந்து வச்சுக்க முடியும். தக்காளி ஊறுகாய் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு மாசம் வரைக்கும் வச்சுக்கலாம். அதனால எப்போதும் கம்மியா செய்யுங்க. தக்காளி ஊறுகாய் செய்யும் போது ஃப்ரெஷ்ஷா செஞ்சு அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி செய்யுங்க. இந்த மாதிரி எல்லாத்துலயும் இந்த காம்பை கட் பண்ணிட்டு நம்ம தக்காளியை ரஃபா சாப் பண்ணி மிக்சியில போட்டுடலாம். 1/2 கிலோ தக்காளியும் நான் இந்த மாதிரி வெட்டி மிக்சியில போட்டுட்டேன். இப்போ இதோடையே நம்ம இந்த புளியும் சேர்த்திடலாம். கொட்டையெல்லாம் எடுத்துட்டு லேசா தண்ணியில் ஊற வச்சிருக்கிறேன், ஈஸியா அரைப்படும். அதுக்காக இதையும் இதோட சேர்த்திடலாம். இந்த 1/2 டீஸ்பூன் சீரகத்தையும் இதுல சேர்த்திடுங்க. இது கூடவே இந்த 1 டேபிள் ஸ்பூன் உப்பும் சேர்த்திடலாம். நம்ம உளிச்சு வச்சிருக்கிற பூண்டும் சேர்த்திடுங்க. மிளகாய் பொடியும் இதோடய சேர்த்து அரைச்சிடலாம். எப்போதும் ஊறுகாய்க்கு வந்துட்டு தக்காளி நல்ல பழுத்து நல்ல நிறமா இருக்கிற தக்காளி யூஸ் பண்ணுங்க. அப்பதான் ஊறுகாய் வந்து நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. இப்ப இதை நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சிடுங்க எல்லாத்தையும். பொதுவா தக்காளி ஊறுகாய் வந்துட்டு எல்லாரும் ஃபர்ஸ்ட் எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாம் தாளிச்சு அதுக்கப்புறமேட்டு இந்த தக்காளி விழுது விட்டு உங்களுக்கு வேக வைப்பாங்க. ஆனா நம்ம அப்படி செஞ்சோம்னா பயங்கரமா தெறிக்கும். தக்காளி ஊறுகாய் வந்து எப்பவுமே ரொம்ப தெறிக்கும். அந்த மாதிரி அதிகமா தெறிக்காம இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு சின்ன ட்ரிக் யூஸ் பண்ணோம். அதுக்கு என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் இந்த அரைச்ச தக்காளி விழுத நம்ம வாணலியில போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா சுண்டுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம எண்ணெயை தனியா காய வச்சு இதுல விட்டுக்கலாம். இப்ப இந்த தக்காளி விழுது வந்து பாதியா சுண்டட்டும், அது வரைக்கும் இது அப்படியே வேகட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம தனியா எண்ணெயை தாளிச்சு இதுல மேல விட்டுக்கலாம். பாருங்க, இதுவும் தெறிக்குது பாருங்க. தக்காளியே இது மாதிரி நல்லா தெறிக்கும். இந்த மாதிரி தான் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ அப்பப்போ இதை திறந்து ஒரு கிளறி விட்டுருங்க, கீழே பிடிச்சுக்காம இருக்கிறதுக்காக. திறக்கும் போது எப்போதும் ஃபுல்லா ஃப்ளேமை சிம் பண்ணிட்டு அப்புறமேட்டு திறங்க, இல்லைன்னா மேல தெரிச்சிரும் எப்போதும் தக்காளி ஊறுகாய் பண்ணும்போது. பாருங்க, நான் இப்ப ஃப்ளேமை ஃபுல்லா குறைச்சி வச்சுட்டேன். இது பாருங்க எவ்வளவு தெரிச்சிருக்குது பாருங்க. இதுல நம்ம எண்ணெயும் விட்டோம்னா பயங்கரமா தெரிக்கும். எண்ணெய் ஃபுல்லா நம்ம மேலேயும் தெரிச்சிரும். அதனால நம்ம எண்ணெய் கடைசியா விட போறோம். இன்னும் நல்லா சுண்டட்டும். இப்போ ஃப்ளேம் அதிகப்படுத்தி வச்சுக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் பக்கமா வெந்திருக்குது. நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். பாருங்க ஓரளவுக்கு சுண்டிடுச்சு. இப்போ இதை அடுப்புல இருந்து எடுத்துடலாம். இப்போ இன்னொரு கடாயில நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். ஊறுகாய்க்கு வந்து இப்போது கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி விட்டீங்கன்னா தான் நல்லா இருக்கும். நான் வந்து நார்மல் ஆயில் தான் விட்டுருக்கேன், சன்ஃப்ளவர் ஆயில். நீங்க அதுக்கு பதிலாக நீங்க வந்து நல்லெண்ணெய் விடலாம், ரெண்டுமே நல்லா இருக்கும். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ இதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த 1 டீஸ்பூன் கடுகு போட்டுடலாம். கடுகு பொரியுது. இது கூட இந்த கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. இதுல இந்த ஊறுகாய் விழுது சேர்த்திடலாம். இதுலயே இந்த பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். இது இந்த எண்ணெயோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னும் நல்லா சுண்டணும், நல்லா இந்த ஊறுகாய் கன்சிஸ்டன்சிக்கு வரணும், நல்லா திக்கா.
இப்போ இது வந்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வெந்து நல்லா ஊறுகாய் கன்சிஸ்டன்சிக்கு வரணும், இன்னும் நல்லா சுண்டணும். அது வரைக்கும் நம்ம வேக வைக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணோம்னா அதிகமாக தெரிக்காது உங்களுக்கு. நார்மலாக எண்ணெய் விட்டு தாளிச்சதுக்கு அப்புறம் நம்ம தக்காளி விழுது அரைச்சி விழுது போட்டு செஞ்சோம்னா ஓவராக தெரிக்கும் மேலே. அது மட்டும் இல்லாமல் கிச்சன் டாப் ஃபுல்லும் அப்படியே தெரிச்சு வச்சிருவோம், எண்ணெய் ஃபுல்லாக தெரிச்சிரும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தெரிக்கும். இனி ஃப்ளேமை நீங்கள் கம்மியாகவே வச்சுடுங்க. இப்போ மூடி வச்சிடலாம் திருப்பியும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. நம்ம எண்ணெய் தாளிச்சு கொட்டி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க இன்னும் கொஞ்சம் சுண்டிடுச்சு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு. நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம், அதனால கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி மட்டும் விட்டுருங்க. கீழே பிடிச்சிக்காம பார்த்துக்கோங்க. கீழே பிடிச்சிச்சுன்னா ஊறுகாவோட டேஸ்ட்டே மாறி போயிடும். இன்னும் கொஞ்சம் நேரம் சுண்டணும், நல்லா எண்ணெய் தெளியணும். அது வரைக்கும் நம்ம இது வேக வச்சுட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமா நம்மளோட தக்காளி ஊறுகாய் வந்துட்டு வெந்திருக்குது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க நம்ம விட்ட எண்ணெய் எல்லாம் தெளிஞ்சிச்சு. இந்த மாதிரி எண்ணெய் நல்லா தெளியணும். இந்த மாதிரி கொஞ்சம் தலை இருக்கும்போதே நம்ம இறக்கிடலாம். ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். ஆறுச்சுன்னா இன்னும் இந்த எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ நம்மளோட சூப்பரான தக்காளி ஊறுகாய் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த தக்காளி ஊறுகாய் வந்துட்டு உங்களுக்கு சட்னி சாம்பார் இல்லைன்னா தோசைக்கு இட்லிக்கு சப்பாத்திக்கு அதுக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு தனிப்பட்ட முறையில் இந்த தக்காளி ஊறுகாய் வந்து என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரேட். இது தக்காளி ஊறுகாய் இருந்தால் எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. ரைஸ்க்கு இது போட்டு சாப்பிட்ருவேன் நான். இந்த ரைஸுக்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. வெளியில் வச்சிங்கன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். தக்காளி ஊறுகாய் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து தாங்காது. நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா ஒரு மாதம் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கம்மியான குவான்டிட்டிலேயே செய்யுங்க. அப்போ தான் வந்து தக்காளி ஊறுகாய்லாம் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் நம்ம இதில் ஆட் பண்ணல எக்ஸ்ட்ராவாக. அதனால கம்மியான குவான்டிட்டிலேயே செஞ்சு எப்போதும் யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிவிட்டு தீர செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட சூப்பரான தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஊறுகாயை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.